ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪ್ರೀತಿಯ ಶುಭಗಳನ್ನು ಬಯಸ್ತೀನಿ. இந்த விசுவாசிகளின் வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். ಈ ವಿಶ್ವಾಸಿಗಳ ವೇದ ಅಧ್ಯಯನ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಿಮಗೆ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்ததற்காக நான் அவரை ಈ ஸ்தோத்திரிக்கிறேன். ದಿನಗಳಲ್ಲಿಯೂ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಕೃಪೆಗಾಗಿ ನಾನು ಆತನಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்களையும் என்னையும் பாதுகாத்து வருகிற தேவ கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಿರುವಂತ ದೇವ ಕೃಪೆಗಾಗಿ ನಾನು ವಂದನೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இந்த நாட்களிலே ಈ ದಿನಗಳಲ್ಲಿ நாம் 5 விதமான கேள்விகளின் மூலமாக நாம் வேத பாடத்தை கற்று வருகிறோம். ನಾವು 5 ವಿಧವಾದಂತ ಪ್ರಶ್ನೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையிலாக நாம் இந்த 5 கேள்விகளை எழுப்பி இருக்கிறோம். 1 ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ 5 ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮೊದಲನೇದಾಗಿ எது உபதேசம் ಯಾವುದು ಉಪದೇಶ என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. இரண்டாவதாகி இந்த கள்ள உபதேசம் அல்லது வேற்றுமையான உபதேசம் என்றால் என்ன? ಕಳ್ಳ ಉಪದೇಶ ಅಥವಾ ಬೇರೆ ವಿಧವಾದ ಉಪದೇಶ ಅಂದ್ರೆ ಏನು? ಮೂರನೇದಾಗಿ இந்த கள்ள உபதேசத்தை போதிக்கிறவர்கள் யார்? ಈ ಕಳ್ಳ ಉಪದೇಶವನ್ನ ಬೋಧಿಸುವಂತವರು ಯಾರು? இவர்களை எப்படி அடையாளம் காண்பது? ಇವರನ್ನ ಹೇಗೆ ಗುರುತಿಸಲು ಸಾಧ್ಯ? இவைகளை எல்லாம் நாம் தியானித்து முடித்திருக்கிறோம். ಇವೆಲ್ಲವುಗಳನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿ ಮುಗಿಸಿದ್ದೇವೆ. இப்பொழுது 4வது கேள்வியிலே நாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ಈಗ 4ನೇ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ನಾವು ಗಮನವನ್ನ ಹರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. எது சரியான போதனை? ಯಾವುದು ಸರಿಯಾದ ಬೋಧನೆ? இந்த சரியான போதனைக்குரிய குணலட்சணங்கள் என்ன? ಈ ಸರಿಯಾದ ಬೋಧನೆಯ ಗುಣಲಕ್ಷಣಗಳೇನು? இதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ಇದನ್ನ ಕುರಿತು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. கடைசியாக 5வது கேள்வியாக ஏன் எனக்கு இந்த சரியான போதனை தேவை என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 5ನೇ ಪ್ರಶ್ನೆಯಾಗಿ ಯಾಕೆ ಈ ಒಂದು ಸರಿಯಾದ ಬೋಧನೆ ನಮಗೆ ಏನಕ್ಕೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. இப்பொழுது இந்த 4வது கேள்வியிலே நாம் இந்த நாளினுடைய பாடத்தை கவனிப்போம். ಈಗ 4ನೇ ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಈ ದಿನದ ಅಧ್ಯಯನಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಗಮನಿಸೋಣ. எது சரியான போதனை? ಯಾವುದು ಸರಿಯಾದ ಉಪದೇಶ? இந்த காரியத்தை பவுல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் விளக்கி காண்பிக்கிறார். ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಪೌಲನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. ನೀವು ಬೇರೆ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಬಾರದೆಂತಲೂ ಕಲ್ಪನಾ ಕಥೆಗಳಿಗೂ ಕೊನೆ ಮೊದಲಾದ ವಂಶಾವಳಿಗಳಿಗೂ ಲಕ್ಷ್ಯ ಕೊಡಬಾರದೆಂತಲೂ ಆಜ್ಞಾಪಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಈಗಲೂ ಹೇಳುತ್ತೇನೆ. இங்க ஒரு மிக முக்கியமான வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். ಇಲ್ಲಿ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ಅಂಶವನ್ನ ಪೌಲನು ಗುರುತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராமல், ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ದೈವ ಭಕ್ತಿಯನ್ನ ಎಂಬುದಾಗಿದೆ. இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ಈ ವಾಕ್ಯವು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂತ ಒಂದು ವಾಕ್ಯ. நம்மளுடைய தெய்வீக பக்திக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு காரியம் விசுவாசம். ನಮಗೆ ಭಕ್ತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂತ ಕಾರಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ ವಿಶ್ವಾಸ. இதை இன்னொரு வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். ಇದನ್ನ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಿಂದ ನಾನು ಸೂಚಿಸಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 1 ತಿಮೋಥೆಯನಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ನೋಡ್ರಿ. ஒருவன் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், ಯಾವನಾದರೂ ಬೇರೆ ವಿಧವಾದ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಸ್ಥವಾದ ಮಾತುಗಳಿಗೂ ಭಕ್ತಾನುಸಾರವಾದ ಉಪದೇಶಕ್ಕೂ ಸಮ್ಮತಿಸದೆ ಹೋದರೆ, ஒருவன் ஆரோக்கியமான உபதேச வசனங்களை தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல், ಒಬ್ಬನು ಸ್ವಸ್ಥವಾದ ಮಾತುಗಳಿಗೂ ಭಕ್ತಾನುಸಾರವಾದ ಉಪದೇಶಕ್ಕೂ ಸಮ್ಮತಿಸದೆ ಹೋದರೆ, கவனிங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ, ஆரோக்கியமான வசனங்களை ಆರೋಗ್ಯಕರವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನ தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளாமல், ಭಕ್ತಾನುಸಾರವಾದ ಉಂಟಾಗತಕ್ಕಂಥ ಉಪದೇಶವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳದೆ ಇರುವ எந்த ஒரு மனுஷன் ಯಾವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ஆரோக்கியமான உபதேசங்களை பேசவில்லையோ, ಸ್ವಸ್ಥವಾದ ಉಪದೇಶದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿಲ್ವೋ, தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களை ஒப்புக்கொள்ளவில்லையோ, ಭಕ್ತಾನುಸಾರ ದೈವ ಭಕ್ತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡತಕ್ಕಂಥ ವಾಕ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳೋದಿಲ್ವೋ, அவன் தவறான உபதேசங்களை போதிக்கிறான். ಅವನು ಸುಳ್ಳು ಉಪದೇಶವನ್ನ ಮಾಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. இந்த இடத்திலே அடிப்படை ஆதாரமாக இருப்பது விசுவாசம். ನೋಡಿ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಅಸ್ಥಿವಾರವಾಗಿರುವಂತದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯ. அதைத்தான் பவுல் மீண்டும் மீண்டுமாக குறிப்பிடுகிறார். ಅದನ್ನೇ ಪೌಲನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಗುರುತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. வேற்றுமையான உபதேசம், ಬೇರೆ ವಿಧವಾದ ಉಪದೇಶ அது கள்ள போதனை. ಅದು ಕಳ್ಳ ಬೋಧನೆ. ஆரோக்கியமான உபதேசம், ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ அது நல்ல போதனை. ಅದು ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಬೋಧನೆ. ஒரு நல்ல போதனை எப்படி இருக்க வேண்டும்? ಒಂದು ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆ ಹೇಗಿರುತ್ತೆ? ஜனங்களுக்குள்ளே ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். ಜನರೊಳಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. மாம்ச பிரகாரமாக அல்ல, ಮಾಂಸಿಕವಾದಂತ ಆರೋಗ್ಯವಲ್ಲ,
அந்த ஆரோக்கியமானது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறது. ಆ ಒಂದು ಆರೋಗ್ಯವಂತದ್ದು ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಂತದ್ದು. பவுல் இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை ಪೌಲನು ಈ ಒಂದು ಆರೋಗ್ಯಕರವಾದಂತಹ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಬೋಧನೆಯನ್ನ வெவ்வேறு வார்த்தைகளில் அவர் குறிப்பிடுகிறார். ಅನೇಕ ಮಾತುಗಳಿಂದ ಹೆಸರುಗಳಿಂದ ಗುರುತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. முதலாவது ಮೊದಲನೇದಾಗಿ அதற்கு அவர் விசுவாசம் என்று பெயர் கொடுக்கிறார். ಆ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅವರು ವಿಶ್ವಾಸ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்திற்கு வாருங்கள். 19ನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ಈ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನ ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ಕ್ರಿಸ್ತನ ನಂಬಿಕೆ ವಿಷಯವಾದ ಹಡಗನ್ನ ಒಡೆದು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? ಈ ನಂಬಿಕೆ ಎಂತ ವಿಧವಾದ ನಂಬಿಕೆ? கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆ. நன்றாக கவனிங்கள் ಚೆನ್ನಾಗಿ பிரியமானவர்களே. ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? ಹೇಗೆ ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ? விசுவாசத்தின் மூலமாக. ನಂಬಿಕೆ ಮುಖಾಂತರ ரட்சிப்பை எப்படி பெற்றிருக்கிறோம்? ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೆಂಗ್ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀವಿ? விசுவாசத்தின் மூலமாக. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். ಕೃಪೆಯಿಂದಲ್ಲ, ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂದು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀವಿ, ಇದು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ரட்சிப்பு விசுவாசத்தினால் உண்டாகிறது. ರಕ್ಷಣೆಯೋ ನಂಬಿಕೆಯ ಮುಖಾಂತರ ಉಂಟಾಗುತ್ತೆ. கிறிஸ்து இயேசுவின் மேல் நாம் விசுவாசமாய் இருக்கிறோம். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೀವಿ. சுத்த மனசாட்சியை நாம் காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ಶುದ್ಧ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾವು ಕೈಕೊಳ್ಳುವರಾಗಿ ಇರದೆ ಹೋದರೆ, நம்மிடத்தில் அசுத்தமான மனசாட்சி இருக்கிற பொழுது ನಮ್ಮೊಳಗೆ ಅಶುದ್ಧವಾದ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಇದ್ದರೆ பாவம் உள்ளே நுழைகிறது. ಪಾಪವು ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುತ್ತದೆ. தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உள்ளே நுழைகிறது. ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ அது ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತದೆ. என்ன செய்கிறது? ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ? விசுவாசத்தை சீர்குலைத்து விடுகிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆಯನ್ನ ಹಾಳು ಮಾಡುತ್ತೆ. விசுவாசமாகிய கப்பலை சீர்குலைத்து விடுகிறது. ನಮ್ಮಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ನಂಬಿಕೆ ಎಂಬ ಹಡಗನ್ನ ನಷ್ಟಪಡಿಸುತ್ತೆ. அதன் மூலமாக ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ நம்மிடத்திலே ನಮ್ಮೊಳಗೆ வேற்றுமையான சிந்தனைகள், வேற்றுமையான போதனைகள் உருவாக ஆரம்பிக்கிறது. ವ್ಯರ್ಥವಾದಂತ ಆಲೋಚನೆಗಳು, ವ್ಯರ್ಥವಾದ ಬೋಧನೆಗಳು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೆ. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 ತಿಮೋಥೆಯನಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை பாருங்கள். 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். ಸತ್ಯಾರ್ಥವನ್ನು ಶುದ್ಧ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಕೈಕೊಳ್ಳುವರಾಗಿರಬೇಕು. விசுவாசத்தின் ரகசியத்தை ಸತ್ಯಾರ್ಥದ ರಹಸ್ಯವನ್ನ சுத்த மனசாட்சியிலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ಶುದ್ಧ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಕೈಗೊಳ್ಳುವರಾಗಿರಬೇಕು. உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிற உபதேசத்தை, ನಿಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟ ಉಪದೇಶವನ್ನ, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்தை, ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶವನ್ನ எந்த விதமான அசுத்தமும் கலந்து விடாதபடி ಯಾವ ವಿಧವಾದಂತ ಅಶುದ್ಧವು ಕಲಬೆರಕೆಯಾಗದ ಹಾಗೆ அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ಅದನ್ನ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு உப்பு இருக்கு, சால்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ಒಂದು ಉಪ್ಪು ಇದೆ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ರಿ. அதை நீங்க ஒரு டப்பால போட்டு வைக்கிறீங்க. ಅದರೊಳಗೆ ಒಂದು ಡಬ್ಬಿಯಲ್ಲಿ ನೀವು ಹಾಕ್ತೀರಾ. ஏன்? ಯಾಕೆ? வேற யாவது காரியமும் அதுல மிக்ஸ் ஆயிடக்கூடாது. ಬೇರೆ ಒಂದು ವಸ್ತುಗಳು ಆ ಉಪ್ಪಲ್ಲಿ ಕಲಬೆರಕೆ ಆಗಬಾರದು ಅಂತ பால் வைக்கிறீங்க, ಹಾಲಿಟ್ಟಿದ್ದೀರಾ, அதை பாதுகாப்பா வைக்கிறீங்க. ಅದನ್ನ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡ್ತೀರಾ. ஏன்? ಯಾಕೆ? வேற எந்த ஒரு காரியமும் கலந்து விடக்கூடாது. ಬೇರೆ ಯಾವುದೇ ವಿಧವಂತ ಕಾರ್ಯವೂ ಅದರಲ್ಲಿ ಕಲಬೆರಕೆ ಆಗಬಾರದು. எந்த ஒரு பொருளையும் நான் பாதுகாப்பாக வைக்கிறோம். ಯಾವುದೇ ಒಂದು ವಸ್ತುವನ್ನು ನಾವು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡ್ತೀವಿ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? வேற எந்த ஒரு காரியமும் அதுல கலந்துடக்கூடாது. ಬೇರೆ ಪದಾರ್ಥ ಅದರಲ್ಲಿ ಕಲಬೆರಕೆ ಆಗಬಾರದು. அதே போல ಅದೇ ರೀತಿ தேவன் நமக்கு அளித்த சத்தியத்தை, ஆரோக்கியமான உபதேசத்தை நாம் மிகவும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். ದೇವರು ನಮಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಕರುವಿಕೆಯನ್ನ, ದೇವರ ಉಪದೇಶವನ್ನ ನಾವು ಬಹಳ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡಿರಬೇಕು. இல்லை என்று சொன்னால், ಇಲ್ಲವಾದ್ರೆ அநேக உபதேசங்கள் இவைகளோடு சேர்ந்து கலப்படங்களை உருவாக்கிவிடும். ಅನೇಕ ಉಪದೇಶಗಳು ಇದರಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡು ಕಲಬೆರಕೆಯ ಉಪದೇಶವಾಗ್ಬಿಡುತ್ತೆ. ஆகவேதான் ಆದ್ರಿಂದಲೇ சில பேர் நல்ல போதனை, கெட்ட போதனை, நல்ல போதனை, கெட்ட போதனை கலப்படமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ಕೆಲವರು ಬಂದು ಒಳ್ಳೆ ಬೋಧನೆ, ತಪ್ಪು ಬೋಧನೆ, ಒಳ್ಳೆ ಬೋಧನೆ, ಸುಳ್ಳು ಬೋಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಕಾರಣ அவர்களுக்குள்ளாக கலப்படம் வந்து விட்டது. ಅವರೊಳಗೆ ಕಲಬೆರಕೆ ಉಂಟಾಗಿದೆ. பவுல் சொல்லுகிறார், ಅವನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியோடு காத்துக்கொள். ಸತ್ಯಾರ್ಥದ ರಹಸ್ಯವನ್ನು ಶುದ್ಧ ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಿಂದ ಕೈಕೊಳ್ಳು. 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் வசனத்தை பாருங்கள். 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ಆದರೂ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಲವರು ವಂಚಿಸುವ ಆತ್ಮಗಳ ನುಡಿಗಳಿಗೂ ದೆವ್ವಗಳ ಬೋಧನೆಗಳಿಗೂ ಲಕ್ಷ್ಯ ಕೊಟ್ಟು ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯಿಂದ ಭ್ರಷ್ಟರಾಗುವರೆಂದು ದೇವರಾತ್ಮನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த வேதவசனம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர், ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉಳ್ಳತಕ್ಕಂತ ಸುಳ್ಳುಗಾರರು, இவர்கள் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். ಇವರು ವಂಚಿಸುವ ಆತ್ಮಗಳಿಗೂ ದೆವ್ವಗಳ ನುಡಿಗಳಿಗೂ ಕಿವಿ ಕೊಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. இவர்கள் செவி கொடுக்கிறதுனால என்ன உண்டாகிறது? ಇವರು ಕಿವಿ ಕೊಡುವುದರಿಂದ ಏನಾಗುತ್ತೆ? விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾರೆ. கவனித்தீர்களா பிரியமானவர்களே? ಪ್ರಿಯರೇ, இவர்கள் ಇವರು இப்படிப்பட்ட
உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறதினாலே ಇಂಥ ವಿಧವಾದಂತ ಉಪದೇಶಗಳಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದರಿಂದ விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்கள் தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்தால் ನೀವು ತಪ್ಪಾದ ಉಪದೇಶಗಳಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ರೆ நல்ல உபதேசங்களிலிருந்து நீங்கள் வழிவிலகி விடுவீர்கள். ಒಳ್ಳೆ ಉಪದೇಶದಿಂದ ನೀವು ದೂರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. நான் சொல்லவில்லை, ಅದನ್ನ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ, வேதவசனம் சொல்லுகிறது. ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இதற்கு நானும் கீழ்ப்படிய வேண்டும், நீங்களும் கீழ்ப்படிய ಇದಕ್ಕೆ வேண்டும். ನಾನು ವಿಧೇಯನಾಗಿರ್ಬೇಕು, ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರ್ಬೇಕು. 6வது வசனத்தை பாருங்க. 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಸಹೋದರರಿಗೆ ತಿಳಿಸಿದರೆ ನೀನು ಅನುಸರಿಸಿರುವ ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆ ಮತ್ತು ಸುಬೋಧನೆಯ ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಅಭ್ಯಾಸ ಹೊಂದುವನಾಗಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಒಳ್ಳೆ ಸೇವಕನಾಗಿರುವಿ. பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், ಪೌಲನು ತಿಮೋಥೆಯನಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, இந்த போதனைகளை நீ போதித்து வந்தாய், ಈ ಬೋಧನೆಗಳನ್ನ ನೀನು ಉಪದೇಶ ಮಾಡಿದ್ರೆ ஜனங்களை நீ விசுவாசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் கட்டி எழுப்புவாய். ಜನರನ್ನ ನೀನು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುವಂತವನಾಗಿದ್ದೀಯಾ. நிறைய கவனிங்கள் அருமையானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ, பிசாசின் உபதேசத்திற்கு செவி கொடுக்கிற பொழுது, ದೆವ್ವಗಳ ಉಪದೇಶಗಳಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವಾಗ, மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தை நாம் பின்பற்றி போகிற பொழுது, ಮನಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಉರಿಗೊಂಡತಕ್ಕಂತ ಸುಳ್ಳರ ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗುವಾಗ விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய் விடுகிறோம். ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ದೂರ ಸರಿತೀವಿ, விசுவாசத்தை விட்டு விழுகிறோம். ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಬಿದ್ದೋಗ್ತೀವಿ. ஆனால் ಆದ್ರೆ சரியான ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கிற பொழுது, ಸರಿಯಾದ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ கிறிஸ்துவுக்குள் ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ விசுவாசத்தில் கட்டப்படுகிறோம், பலப்படுகிறோம். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ದೃಢವಾಗಿ ಬಲ ಹೊಂದುತ್ತೀವಿ. 6ாம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்திற்கு வாருங்கள். 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ರಿ. நல்ல கவனிங்கள். 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 20ನೇ வாಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்காடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள். ಎಲೈ ತಿಮೋಥೆಯನೇ, ಜ್ಞಾನೋಪದೇಶವೆಂದು ಸುಳ್ಳಾಗಿ ಹೇಳಿಕೊಳ್ಳುವ ಬೋಧನೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಪ್ರಾಪಂಚಿಕವಾದ ಆ ಹರಟೆ ಮಾತುಗಳಿಗೂ ವಿವಾದಗಳಿಗೂ ನೀನು ದೂರವಾಗಿದ್ದು ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನೇ ಕಾಪಾಡು. இந்த இடத்துல ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ பவுல் ஒரு எச்சரிக்கையோடு நிறைவு செய்கிறதை பார்க்கிறோம். ಪೌಲು ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಮುಕ್ತಾಯಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. தீமோத்தேயுவே, ತಿಮೋಥೆಯನೇ, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த சத்தியத்தை நீ காத்துக்கொள். ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಸತ್ಯವನ್ನು ಕಾಪಾಡು. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு, ಸುಳ್ಳು ಜ್ಞಾನದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகிவிடு. ಜ್ಞಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಅವಲಕ್ಷಣವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ನೀನು ದೂರವಾಗಿರು. ஏன்? ಯಾಕೆ? சிலர் அதை பின்பற்றி ಕೆಲವರು ಅದನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಿ விசுவாசத்தை விட்டு வழி விலகி போனார்கள். ನಂಬಿಕೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಭ್ರಷ್ಟರಾಗಿದ್ದಾರೆ. இந்த விசுவாசம் 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 என்று சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ಈ ನಂಬಿಕೆ 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 ಎಂಬತಕ್ಕಂತ ಹೇಳ್ತಕ್ಕಂತ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? ஆரோக்கியமான உபதேசம். ಅದೇ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ. ஆரோக்கியமான உபதேசம். ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ. இந்த விசுவாசம் தான் ஆரோக்கியமான உபதேசம். ಈ ವಿಶ್ವಾಸವೇ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶವಾಗಿದೆ. இந்த ಆರೋಗ್ಯமான ಉಪದೇಶம் நம்மிலே விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது. ಈ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ ನಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಅಥವಾ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. நாம் ಅನೇಕರು சொல்லுகிறோமல்ல, ನಾವು ಅನೇಕರು ಹೇಳ್ತೀವಲ್ಲ, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ದೇವರ ಮೇಲೆ ನಾನು ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறேன், ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, தேவனுடைய சபையை நான் விசுவாசிக்கிறேன், ದೇವರ ನಂಬೆಯನ್ನು ನಂಬುತ್ತೇನೆ, கிறிஸ்து எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். ಕ್ರಿಸ್ತನು ನನಗೋಸ್ಕರ ಮರಣ ಹೊಂದಿದ ಎಂಬುದಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. இதுதான் விசுவாசம். ಇದುವೇ ನಂಬಿಕೆ. இதுதான் விசுவாசம். ಇದುವೇ ನಂಬಿಕೆ. இந்த விசுவாசத்திலிருந்து நம்மை வழி விலக செய்கிறது தான் கெட்ட போதனைகள். ಈ ಒಂದು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಭ್ರಷ್ಟರಾಗಿ ಮಾಡುವಂತದೇ ಕೆಟ್ಟ ಉಪದೇಶ. இரண்டாவது பவுல் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ಎರಡನೇದಾಗಿ ಪೌಲನು ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. சத்தியம். ಸತ್ಯ. முதலாவது விசுவாசம் என்று சொல்லுகிறார். ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இரண்டாவது சத்தியம் என்று பேசுகிறார். ಎರಡನೇದಾಗಿ ಸತ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 1 தீமோத்தேயு 2ாம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 ತಿಮೋಥೆಯನು 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿ 4வது வசனத்தை பாருங்கள். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಸತ್ಯದ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಸೇರಬೇಕೆಂಬುದೇ ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. இந்த ஆரோக்கியமான உபதேசம்ன்றது என்ன? ಈ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆ ಅಂದ್ರೆ ಏನು? எது சரியான உபதேசம்? ಎದು ಸರಿಯಾದ ಉಪದೇಶ? சத்தியம். ಸತ್ಯ. முதலாவது விசுவாசம், ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆ, இரண்டாவது சத்தியம். ಎರಡನೇದಾಗಿ ಸತ್ಯ. இந்த சத்தியம் எதை பற்றி அறிகிற அறிவாய் இருக்கிறது? ಈ ಸತ್ಯ ಯಾವುದನ್ನ ತಿಳಿಯುವುದಕ್ಕೆ ಸಾಧನವಾಗಿದೆ? ரட்சிப்பை அல்லது ரட்சகரை அறிகிற அறிவு. ರಕ್ಷಣೆಯನ್ನ ಅಥವಾ ರಕ್ಷಕನನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಸಾಧನವಾಗಿದೆ. அந்த ரட்சிப்பு கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. ಆ ರಕ್ಷಣೆಯು ಕರ್ತನಾದ ಯೇಸು
ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ ಬರುತ್ತದೆ. கிறிஸ்து இயேசுவே ரட்சகராக இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವೇ ನಮಗೆ ರಕ್ಷಕನಾಗಿದ್ದಾನೆ. இந்த ரட்சிப்பை அறிகிற அறிவை தான் சத்தியம் என்று நாம் சொல்லுகிறோம். ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದೇ ಸತ್ಯವಾಗಿದೆ. 7வது வசனத்தை பாருங்கள். 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ಇದಕ್ಕೋಸ್ಕರವೇ ನಾನು ಈ ಒಂದು ಮನುಷ್ಯರಿಗೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಉಪದೇಶಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಆರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ಆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಪ್ರಸಿದ್ಧಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಾರುವವನಾಗಿಯೂ ಅಪೊಸ್ತಲನಾಗಿಯೂ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಅನ್ಯ ಜನರಿಗೆ ಬೋಧಿಸುವವನಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟೆನು. நான் அதை கவனிங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. நாம் பிரசங்கிக்கிற பொழுது, ನಾವು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವಾಗ, ஜனங்களுக்கு போதிக்கிற பொழுது, ಜನರಿಗೆ ಬೋಧಿಸುವಾಗ அவர்களுக்குள் விசுவாசத்தை ஏற்படுத்துகிறோம். ಅವರೊಳಗೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತೇವೆ. அவர்களுக்குள் சத்தியத்தை கடத்துகிறோம். ಅವರೊಳಗೆ ಸತ್ಯವನ್ನ ನಾವು ಪ್ರವೇಶಿಸುವಂತವರಾಗಿ. யார் அந்த சத்தியம்? ಯಾವ ಸತ್ಯ? இயேசுவே. ಯೇಸುವೆ. இயேசுவே சத்தியம். ಯೇಸುವೆ ಸತ್ಯ. அந்த சத்தியம் தான் சரியான போதனை. ಆ ಸತ್ಯವೇ ಸರಿಯಾದ ಬೋಧನೆ. அதை நாம் நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. 15வது வசனத்தை பாருங்க. 15ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತಡ ಮಾಡಿದರೂ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ರೀತಿಯು ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕೆಂದು ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದೇನೆ. ಆ ಸಭೆಯು ಸತ್ಯಕ್ಕೆ ಸ್ತಂಭವೂ ஆதாரவೂ ಆಗಿದೆ. சபை எப்படிப்பட்ட சபையாய் இருக்கிறது? ಸಭೆ ಎಂತ ವಿಧದ ಸಭೆಯಾಗಿದೆ? சத்தியத்திற்கு ஆதாரமான சபையாய் இருக்கிறது. ಸತ್ಯಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿರತಕ್ಕಂತ ಸಭೆಯಾಗಿದೆ. எதற்கு ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள்? ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಜನರು ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ? சத்தியத்தில் கட்டப்படும்படியாய் வருகிறார்கள். ಸತ್ಯದ ನಿಮಿತ್ತ ಆವರಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ. வேதவசனம் சொல்லுகிறது, ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವುದು. கதையை பேசுகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. ಕಥೆಯನ್ನ ಮಾತಾಡೋದ್ರಿಂದ ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. சொந்த கதைகளை சொல்லுகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. ಸ್ವಂತ ಕಥೆಗಳನ್ನು ಹೇಳೋದ್ರಿಂದ ಯಾವ ರೀತಿಯ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நான் அங்க போன இங்க போன அதை செஞ்ச இதை செஞ்ச அதை சாதிச்சேன், பிரயோஜனமே இல்ல. ನಾನು ಅಲ್ಲೋದೆ ಇಲ್ಲೋದೆ ಇದನ್ನು ಸಾಧಿಸಿದೆ, ಯಾವ ಪ್ರಯೋಜನವೂ ಇಲ್ಲ. நீங்களும் நானும் என்ன செய்தோம் அது முக்கியம் அல்ல. ನೀವು ನಾವು ಏನ್ ಮಾಡಿದ್ವಿ ಅದು ಮುಖ್ಯವಲ್ಲ. கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன செய்தார்? ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಮಗೋಸ್ಕರ ಏನ್ ಮಾಡಿದನು? கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ಈಗ ನಮಗೆ ಏನನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? இன்னும் வருகிற நாட்களிலே கிறிஸ்து இயேசு நமக்காக என்ன செய்ய போகிறார்? ಇನ್ನು ಮುಂದೆ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನಮಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? அதுதான் சத்தியம். ಅದುವೇ ಸತ್ಯ. இயேசுவே சத்தியம். ಯೇಸುವೇ ಸತ್ಯ. அந்த இயேசுவை பேசுகிற பொழுது ಆ ಯೇಸುವನ್ನು ಮಾತಾಡುವಾಗ ஜனங்களுக்குள் விடுதலை உண்டாகிறது. ಜನರೊಳಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது. ಪಾಪಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. பரிசுத்த வாழ்க்கை உண்டாகிறது. ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஜனங்களுக்குள் நீதி உண்டாகிறது. ಜನರೊಳಗೆ ನೀತಿ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஜனங்களுக்குள் ஒரு வைராக்கியம் உண்டாகிறது. ಜನರೊಳಗೆ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ಉಂಟಾಗುತ್ತೆ. தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டாகிறது. ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಬೇಕೆಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಭಕ್ತಿ ವೃದ್ಧಿ ಉಂಟಾಗುತ್ತೆ. பாவத்தை விட வேண்டும் என்கிற உணர்வு உண்டாகிறது. ಪಾಪವನ್ನು ಬಿಡಬೇಕೆಂಬತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರಚೋದನೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. உலகத்தை விட்டு பரலோகத்திற்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாகிறது. ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಪರಲೋಕಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸತಕ್ಕಂತ ಒಂದು ಜ್ಞಾನ ಉಂಟಾಗುತ್ತೆ. சத்தியத்தை பேசினால் மாத்திரமே இவைகள் சாத்தியம். ಇದೆಲ್ಲ ಹೇಗೆ ಸಾಧ್ಯ? ಸತ್ಯವನ್ನು ಉಪದೇಶ ಮಾಡುವುದರಿಂದಲೇ. சத்தியத்தை கேட்கிற மனிதனுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯರ ಜೀವಿತವನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡಿರಿ. சத்தியத்தில் விருப்பம் உள்ளவர்களாய் இருங்கள். ಸತ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ಇಲ್ಲಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அநேகರು கடைசி நாட்களிலே ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ சத்தியத்தை கேட்க மனதில்லாமல் இருப்பார்கள் என்று வேதவசனத்தை சொல்லுகிறது. ಸತ್ಯವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳದವರಾಗಿರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட கூடி அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ಅವರು ಮರಳುಗೊಳಿಸಿ ಮದುವೆಯಾಗಬಾರದೆಂತಲೂ ಇಂತಿಂತ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನಬಾರದೆಂತಲೂ ಹೇಳುವರು ಎಂಬುದಾಗಿದೆ. ಇವರು சத்தியத்தை பேசுகிறதற்கு முன்பதாக பொய்யை பேசுவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ಸತ್ಯವನ್ನ ಮಾತಾಡೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. சத்தியத்தை அவர்கள் பேசுவதில்லை. ಸತ್ಯವನ್ನು ಅವರು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. அதற்கு பதிலாக பொய்யை பேசுகிறார்கள். ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அதைத்தான் பவுல் சொல்கிறார், அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ಅದನ್ನೇ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ಅವರು ಸುಳ್ಳನ್ನ ಬೋಧಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. 6ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. 6ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿ. 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பாருங்க. 3ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 5ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೆ ಗಮನಿಸ್ರಿ. ஒருவன் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல்
வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனாயும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றிய நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் ಸತ್ಯಮಿಲ್ಲದವர்களும். ಯಾವನಾದರೂ ಬೇರೆ ವಿಧವಾದ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಸ್ಥವಾದ ಮಾತುಗಳಿಗೂ ಭಕ್ತಾನುಸಾರವಾದ ಉಪದೇಶಕ್ಕೂ ಸಮ್ಮತಿಸದೆ ಹೋದರೆ ಅವನು ಒಂದನ್ನು ತಿಳಿಯದೆ ಕುತರ್ಕ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಮಾಡುವ ಭ್ರಾಂತಿಯಲ್ಲಿದ್ದು ಮದದಿಂದ ಕಣ್ಣು ಕಾಣದವನಾಗಿ ಇವುಗಳಿಂದ ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚು ಜಗಳ ದೂಷಣೆ ದುಸ್ಸಂಶಯ ಇವುಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ. ಇದಲ್ಲದೆ ಬುದ್ಧಿಗೆಟ್ಟು ಸತ್ಯವಿಹೀನರಾಗಿದ್ದು ದೇವ ಭಕ್ತಿಯನ್ನು ಲಾಭವೆಂದೆಣಿಸುವ ಈ ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ನಿತ್ಯವಾದ ಕಚ್ಚಾಟಗಳು ಉಂಟಾಗುತ್ತವೆ ಎಂಬುದೇ. இந்த இடத்திலே ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ அவர்கள் சத்தியம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ಸತ್ಯವಿಲ್ಲದವರ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ. ஆரோக்கியமான உபதேசங்களை பேசாமல், ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶಗಳನ್ನು ಮಾತಾಡದೆ, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்கள், ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಉಪದೇಶಗಳನ್ನು ಬೋಧಿಸುವಂತವರು சத்தியம் இல்லாதவர்கள். ಸತ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರತಕ್ಕಂಥ அவர்களிடத்தில் சத்தியம் இல்லை. ಅವರಲ್ಲಿ ಸತ್ಯವಿಲ್ಲ. எது சரியான உபதேசம்? ಹಾಗಾದ್ರೆ ಯಾವುದು ಸರಿಯಾದ ಉಪದೇಶ? எது விசுவாசத்தை உண்டாக்குகிறதோ அதுவே சரியான உபதேசம். ಯಾವುದು ನಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೋ ಅದೇ ಸರಿಯಾದ ಉಪದೇಶ. எங்கே சத்தியம் போதிக்கப்படுகிறதோ அதுவே சரியான உபதேசம். ಎಲ್ಲಿ ಸತ್ಯ ಉಪದೇಶಿಸಲ್ಪಡುತ್ತದೋ ಅಲ್ಲೇ ಸತ್ಯ ಉಪದೇಶ. முதலாவது விசுவாசம், ಮೊದಲನೇದಾಗಿ ನಂಬಿಕೆ, ಎರಡನೇದಾಗಿ சத்தியம், ಸತ್ಯ, ಮೂರನೇದಾಗಿ ஆரோக்கியமான உபதேசம். ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಬೋಧನೆ. ஆரோக்கியமான உபதேசம் என்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறார். ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ ಅಥವಾ ಸ್ವಾಸ್ಥ್ಯ ಬೋಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಪದವನ್ನ ಪೌಲನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. 1 ತಿಮೊಥೆಯು 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ತಿಮೊಥೆಯನಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯನ ಓದ್ತಾ ಇದ್ದೀನಿ. நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையா இருக்கிற மத்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. ಈ ಬೋಧನೆ ಭಾಗ್ಯವಂತನಾದ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸುವ ಸುವಾರ್ತೆಗೆ ಅನುಸಾರವಾಗಿದೆ. இங்கு பவுல் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, எனக்கு ಆರೋಗ್ಯமான உபதேசம் என்பது ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ನನಗೆ ಈ ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆಯನ್ನು ಉಪದೇಶಿಸುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆரோக்கியமான உபதேசம், ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆಯು எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அத டெபாசிட் சொல்லுவோம். ಅದನ್ನ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ? ಡೆಪಾಸಿಟ್ ಎಂಬುದಾಗಿ. ஒரு மனிதனிடத்திலே பாதுகாப்பாக இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಮನುಷ್ಯನೊಂದಿಗೆ ಭದ್ರತೆಗೋಸ್ಕರ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இத நாம மாத்திரம் வச்சுக்கணுமா? ಇದನ್ನ ನಾವು ಮಾತ್ರ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕಾ? இல்ல, ಅಲ್ಲ, மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். ಮತ್ತೊಬ್ಬರಿಗೂ ಕೊಡಬೇಕು. மற்ற ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக இது நமக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಉಪದೇಶಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்னொரு வசனத்தை நான் வாசித்து காட்டுகிறேன். ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ಓದುತ್ತೇನೆ. 6ம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 3வது வசனத்தை பாருங்க. 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால், ಯಾವನಾದರೂ ಬೇರೆ ವಿಧವಾದ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿ ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಸ್ವಸ್ಥವಾದ ಮಾತುಗಳಿಗೂ ಭಕ್ತಾನುಸಾರವಾದ ಉಪದೇಶಕ್ಕೂ ಸಮ್ಮತಿಸದೆ ಹೋದರೆ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆரோக்கியமான உபதேசம், ಸ್ವಸ್ಥವಾದ ಮಾತುಗಳು. எது சரியான உபதேசம்? எது சரிಯಾದ ಉಪದೇಶ? ஆரோக்கியமான உபதேசம். ಸ್ವಸ್ಥವಾದ ಮಾತು. எது நம்மளுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறதோ, ಯಾವುದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೋ அதுதான் சரியான போதனை. ಅದೇ ನಮಗೆ ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆ. நல்லா கவனிங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அநேக இடங்கள்ல மருந்து கொடுப்பாங்க. ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಔಷಧಿನ ಕೊಡ್ತಾರೆ. அந்த மருந்து எல்லாரையும் சுகப்படுத்தாது. ಆ ಒಂದು ಔಷಧ ಎಲ್ಲರನ್ನು ಗುಣಪಡಿಸಲ್ಲ. எது சரியான மருந்து? ಯಾವುದು ಸರಿಯಾದ ಔಷಧ? எது மனிதனை சுகப்படுத்துகிறதோ அதுதான் சரியான மருந்து. ಯಾವುದು ಮನುಷ್ಯಗೆ ಸೌಖ್ಯತೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತೋ ಅದೇ ಸರಿಯಾದ ಔಷಧ. மருந்து கொடுக்குறீங்க, ನೀನು ಮದ್ದನ್ನು ತಿನ್ನಬಹುದು, ஆனா ஆரோக்கியம் உண்டாகல. ಆದ್ರೆ ಆರೋಗ್ಯ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. எப்படி அது ಆರೋಗ್ಯமான ஒரு மருந்தாக இருக்கும்? ಹೇಗೆ ಅದು ಆರೋಗ್ಯಕರವಾದ ಮದ್ದಾಗಿರಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? சத்தியத்தை கேக்குறோம், ಸತ್ಯವನ್ನು ಕೇಳಿಸ್ಕೊಂಡು சபைக்கு போறோம், ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೀವಿ, ஜெபிக்கிறோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ எல்லாம் பண்றோம், ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ஆனா ಇದೀವಿ. நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்ல. ಆದ್ರೆ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. எது ஆரோக்கியமான உபதேசம்? ಹಾಗಾದ್ರೆ ಅದನ್ನ ಯಾವುದು ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ? உங்களுடைய சிந்தனைக்காக நான் அதை விட்டு விடுகிறேன். ನಿಮ್ಮ ಆಲೋಚನೆಗೋಸ್ಕರ ಈ ಪ್ರಶ್ನೆನ ನೀವೇ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றம் தேவையா? ನಿಮ್ಮ ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬೇಕಾ? உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம் தேவை. ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ಸತ್ಯ ಬೇಕಾಗಿದೆ. விசுவாசம் தேவை. ವಿಶ್ವಾಸ ಬೇಕಾಗಿದೆ. ನಾಲ್ಕನೇದಾಗಿ உங்களுக்கு சரியான போதனை தேவை. ನಿಮಗೆ ಸರಿಯಾದ ಉಪದೇಶ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. தீத்துவின் புஸ்தகம் ತೀತನ ಪತ್ರಿಕೆ 1ம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனத்தை பாருங்க. 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படிக்கு தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆಯಿಂದ ಜನರನ್ನು ಎಚ್ಚರಿಸುವುದಕ್ಕೂ ಎದುರಿಸುವವರ ಬಾಯಿ ಕಟ್ಟುವುದಕ್ಕೂ ಶಕ್ತನಾಗಿರುವಂತೆ ಕ್ರಿಸ್ತ ಬೋಧನಾನುಸಾರವಾದ ನಂಬತಕ್ಕ ವಾಕ್ಯವನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡವನಾಗಿರಬೇಕು. என்ன போதனை தேவை? ಎಂತ ಬೋಧನೆ ಬೇಕು? ஆரோக்கியமான போதனை. ಸ್ವಸ್ಥಕರವಾದ ಬೋಧನೆ. 9வது வசனத்தை பாருங்க.
9ನೇ ವಾಕ್ಯ தீத்து ನೋಡ್ರಿ. 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். ತೀತನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆಯಿಂದ ಜನರನ್ನು ಎಚ್ಚರಿಸುವುದಕ್ಕೂ. உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? ಇವಾಗ ನಿನಗೂ ನಮಗೆ ಏನು ಬೇಕು? ஆரோக்கியமான உபதேசம். ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆ ಬೇಕು. என்ன புத்தி தேவை? ಯಾವ ಒಂದು ಬುದ್ಧಿ ಬೇಕು? ஆரோக்கியமான உபதேசத்தினாலே கொடுக்கப்படுகிற புத்தி. ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆಯಿಂದ ಉಂಟಾಗುತ್ತಕ್ಕಂತ ಬುದ್ಧಿ. அப்படிப்பட்ட போதனையே நம்மை மாற்றும். ಅಂತ ವಿಧವಾದಂತ ಬೋಧನೆ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ತಿಮೋಥೆಯನಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯ. தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரவென்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். ನೋಡ್ರಿ, ದಾಸರಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬರ ಅಧೀನದಲ್ಲಿರುವವರು ತಮ್ಮ ಯಜಮಾನರನ್ನು ಎಲ್ಲಾ ಮಾನಕ್ಕೂ ಯೋಗ್ಯರು ನೆನೆಸಲಿ, ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರ ನಾಮಕ್ಕೂ ನಾವು ಹೊಂದಿರುವ ಉಪದೇಶಕ್ಕೂ ನಿಂದೆ ಉಂಟಾಗಿದ್ದೀತು. 2வது வசனத்தை பாருங்கள். 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதினாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக் கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தப்படியே போதித்து புத்தி சொல்லு. ಯಾರಿಗಾದರೂ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವವರಾದ ಯಜಮಾನರಿದ್ದರೆ ಅವರು ಆ ಯಜಮಾನರನ್ನು ಸಹೋದರರೆಂದು ಉದಾಸೀನ ಮಾಡದೆ ತಮ್ಮ ಸೇವೆಯ ಫಲವನ್ನು ನಂಬುವವರು ಪ್ರಿಯರು ಆಗಿದ್ದಾರೆಂದು ತಿಳಿದು ಅವರಿಗೆ ಹೆಚ್ಚಾದ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. ಈ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡಿ ಅವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಾಗಿದೆ. இப்படியே போதித்து புத்தி சொல்லு. ಈ ರೀತಿ ಅವರನ್ನ ಬೋಧಿಸಿ ಬುದ್ಧಿ ಹೇಳು. 4வது 4ನೇದು போதனை நமக்கு அவசியம். ಬೋಧನೆ ನಮಗೆ ಅವಶ್ಯಕ. 1வது விசுவாசம் அவசியம். 1ನೇದಾಗಿ ನಂಬಿಕೆ ಅವಶ್ಯಕ. 2வது சத்தியம் அவசியம். 2ನೇದಾಗಿ ಸತ್ಯ ಅವಶ್ಯಕತೆ ಇದೆ. 3வது ஆரோக்கியமான உபதேசம் அவசியம். 3ನೇದಾಗಿ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಸತ್ಯೋಪದೇಶ ಬೇಕಾಗಿದೆ. 4ನೇದಾಗಿ போதனை அவசியம். ಬೋಧನೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. புத்தி சொல்லுதல் அவசியம். ಬುದ್ಧಿ ಹೇಳುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕತೆ. 5ನೇದಾಗಿ இதை ஒரு நல்ல அழகான வார்த்தைகளை பவுல் சொல்லுகிறார். ಇದು ಒಂದು ಬಹಳ ಸುಂದರವಾದಂತ ಮಾತಿನಿಂದ 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 ತಿಮೋಥೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. ஓ தீமோத்தேயுவே, உனக்கிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு. ಎಲೈ ತಿಮೋಥೆಯನೇ, ನಿನಗೆ ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನೇ ನೀನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನೇ. இது ஆங்கிலத்துல ಇದನ್ನ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ டெபாசிட் இருக்கு. ಡೆಪಾಸಿಟ್ ಎಂಬುದಾಗಿದೆ. நீங்க எப்படி பேங்க்ல போய் பணத்தை போடுறீங்க? ನೀವು ಹೇಗೆ ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಭದ್ರತಾ ಠೇಣಿನ ಮಾಡ್ತೀರೋ அதே போல ಅದೇ ರೀತಿ இந்த ஆரோக்கியமான உபதேசம் உங்களுடைய வாழ்க்கையிலே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. ಈ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡೋದಿದೆ. அதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ಅದು ನಿಮಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இதை என்ன செய்யணும்? ಇದೇನ್ ಮಾಡಬೇಕು? மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಉಪಯೋಗವಾಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕು. இந்த ஆரோக்கியமான உபதேசம் உங்களிடத்திலே ஒரு பதிவு பணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ ನಿಮಗೆ ಒಂದು ಸ್ಥಿರ ನಿಧಿಯಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪ್ರಿಯರೇ, 2 தீமோத்தேயு 2 ತಿಮೋಥಿ 1ஆம் அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தை பாருங்கள். 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಕಣ್ಣೀರುಗಳ ನೆನಪಿಗೆ ತಂದು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಭರಿತನಾಗಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ನಿಷ್ಕಪಟವಾದ ನಂಬಿಕೆ, அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். ಆ ವಾಕ್ಯವನ್ನ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಬೇಕು. உன்னில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, ನಿನ್ನ ವಶಕ್ಕೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂತ ಆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ, இந்த சரியான போதனை ಈ ಒಂದು ಸರಿಯಾದ ಬೋಧನೆ நம்மிலே டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறது. ನಮ್ಮೊಳಗೆ ಅದು ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்மிடத்தில் அதை ஒப்புவித்திருக்கிறார் ஆண்டவர். ನಮಗೆ ಅದನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು. உங்களிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಕೂಡ ಅದನ್ನ அதை ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சரியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ಅದನ್ನ ಸರಿಯಾಗಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳ್ರಿ. கலப்படமாகும்படி அதை விட்டு விடாதீர்கள். ಕಲಬೆರಕೆ ಆಗದಂತೆ ಅದನ್ನ ನೋಡಿಕೊಳ್ಳ್ರಿ. அந்த ஒரிஜினலா தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை பாதுகாத்துக்கங்க. ಆ ಒಂದು ಯಥಾರ್ಥವಾದ ರಹಸ್ಯವನ್ನ ನೀವು ಕಾದುಕೊಳ್ಳ್ರಿ. அந்த சத்தியத்தை பிடிச்சுக்கங்க. ಆ ಸತ್ಯವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡಿರ್ರಿ. அந்த விசுவாசத்தை பிடிச்சுக்கங்க. ಆ ನಂಬಿಕೆನ ಇಟ್ಕೊಂಡಿರ್ರಿ. அதுதான் சத்தியம். ಅದುವೇ ಸತ್ಯ. அதுதான் ஆரோக்கியமான போதனை. ಅದುವೇ ಆರೋಗ್ಯಕರವಾದ ಬೋಧನೆ. அதை மற்றவர்களுக்கு போதிங்க. ಅದು ಮತ್ತವರಿಗೆ ನೀವು ಬೋಧಿಸಿ, மற்றவர்களுக்கு உபதேசிங்க. ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಉಪದೇಶಿಸ್ರಿ. புத்தி சொல்லுங்க. ಬುದ್ಧಿ ಹೇಳ್ರಿ. உங்களுக்கு ஆண்டவர் பண்ணின டெபாசிட்டை இன்னொருத்தருக்கு டெபாசிட் பண்ணுங்க. ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡಿದಂತ ಡೆಪಾಸಿಟ್ ಅನ್ನ ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಪ್ರಯೋಜನಕರವಾಗಿ ಬಳಸ್ರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் தேவை என்று சொன்னால், ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವಶ್ಯಕತೆ ಇದ್ರೆ, ஆவிக்குரிய ஆலோசனைகள் தேவை என்று சொன்னால், ಆತ್ಮಿಕವಾದ ಆಲೋಚನೆಗಳು ಬೇಕಂದ್ರೆ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ನಮ್ಮನ್ನ ಸಂಪರ್ಕಿಸಿ. உங்களிடத்திலே நாங்கள் பேசுகிறதற்கு ஆவலாய் இருக்கிறோம். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ಹಂಬಲಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. எங்களுடைய வேத பாட நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் பங்கு பெறலாம். ನಮ್ಮ ಸತ್ಯವೇದದ ಅಧ್ಯಯನಕ್ಕೆ ಕೂಡ ನೀವು ಭಾಗವಹಿಸಬಹುದು. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ கண்களை ಮಾಡಲಿ. மூடி ஜெபிப்போம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ಕೃಪೆಯು ದಯೆಯುಳ್ಳಂತ ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
நல்ல வேத பாட நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಈ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಳ್ಳೆ ವೇದ ವಾಕ್ಯ ಪಾರಣಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக நன்றி. ನೀವು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆரோக்கியமான உபதேசம் என்ன, சரியான உபதேசம் என்றால் என்ன என்பதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ಆರೋಗ್ಯಕರವಾದ ಉಪದೇಶ, ಸ್ವಸ್ಥ ಬೋಧೆಯ ಉಪದೇಶ ಅಂದ್ರೆ ಏನು ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿವೆವು. இதிலே நாங்கள் கட்டப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಆವರಿಸಲ್ಪಡುವಂತೆ ನಮಗೆ இதிலே ಸಹಾಯ நாங்கள் ಮಾಡು. வளருகிறதற்கு கனி கொடுக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆದು ಫಲ ಕೊಡುವಂತೆ ನಮಗೆ ಸಹಾಯ இதை ಮಾಡು. கேட்கும்படியான நேரத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ಇದನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸಮಯನ ಕೊಟ್ಟಂತ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ இந்த ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು. வார்த்தைகள் 30, 60, 100 எங்களிலே பலன் கொடுக்கட்டும். ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮೊಳಗೆ 30, 60, 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಕೊಡಲಿ. உம்முடைய கிருபையும் சமாதானம் எங்களோடு தங்கி இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಕೃಪೆ ಸಮಾಧಾನ ನಮ್ಮೊಂದಿಗೆ ತಂಗಿರಲಿ. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதா. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿ ನಮ್ಮ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ.